வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். இது ஆகஸ்ட் மாதத்திற்கான மாத பலன்கள். ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதனான குரு 4ஆம் வீட்டில் தொடக்கத்தில் இருக்கிறார். அப்புறம் வக்கரகதியில் 8ஆம் தேதி, அதாவது செகண்ட் வீக்னு எடுத்துக்கலாம். இந்த ஆகஸ்ட் மாதம் செகண்ட் வீக்கில் அவர் 3ஆம் வீட்டுக்கு வருகிறார். முக்கியமாக ஒரு விஷயம் என்ன சொல்லலான்னா, ரொம்ப சௌக்கியமாக இருக்கீங்க, நல்லா தான் இருக்கீங்க. வேலையில் மட்டும் என்னென்னா, ரொம்ப நல்ல வேலை செஞ்சால் அவங்களுக்கு வேலை பளு அதிகமாகும். இது இயற்கை. ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு பாஸாக இருந்தால் உங்களுக்கு கீழே எவன் எஃபிஷியண்ட்டாக இருக்கணும் அவனுக்கு தான் நான் நிறைய வேலையை கொடுப்பீங்க. ஆனால் நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக செய்யணும், அதனால் அவன் கரெக்டாக செய்வான்ட்டு அவன்கிட்ட கொடுக்குறீங்க. அவன் என்ன ஃபீல் பண்ணுவான்னா, ஏன் எல்லாத்தையும் தூக்கி என் தலையிலேயே போடுறேன், நான் என்னையா பாவம் பண்ணேன்னு அவன் நினைக்கலாம். அதனால அப்படி தான் இருக்கும். இப்போது நீங்கள் ரிஷபகார ராசிக்காரராக இருந்தீங்கன்னா உங்கள் திறமையால் உங்கள் மேலே நம்பிக்கை அதிகம், அதனால் வேலை பளு அதிகிறது. சரி, எப்போவுமே ஒரு காரியம் இருக்குது. அது செய்யும்போது அதுக்கான பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். இப்போது இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வீடு இல்லை வாகனம் இது சம்பந்தமாக எந்த ஒரு காரியத்தில் இறங்கும் போதும் சற்று கூடுதல் எச்சரிக்கை தேவை. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது, எஸ்பெஷலி அப் டு 19ஆம் தேதி 20ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் சனி நேரடி பார்வை 4ஆம் வீட்டில் செவ்வாய். இந்த ஒரு காலகட்டத்தில் வாகனங்களை எல்லாம் இயக்கும் பொழுது சற்று கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். சரி, என்ன மாதிரியான கூடுதல்? நான் நல்லா தானே ஓட்டுறேன், நீங்கள் நல்லா ஓட்டுறீங்க, எதிர்த்தாப்பில் வரவன் ஒழுங்காக ஓட்டு வரானா இல்லை எஸ்ஸு போட்டு வரானான்னு பார்த்துங்க. ராத்திரி வேளையில் மிட் நைட்லலாம் ஓட்டும்போது அவாய்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் உங்களுக்கு நன்மையை தரும். இல்லைன்னா தேவையில்லாத ஒன்று பணவிரயத்தை விட மோசம் நம்ம உடலில் நமக்கு படக்கூடிய அடிபடுறது, பிரச்சனைகள் இதெல்லாம். அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது அவசியம். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் திருப்திகரமாக இருக்கும். தனவரவு நன்றாகவே இருக்கும். திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முடிவுகளை எதிர்பார்க்கலாம். சிறு சிறு பிரயாணங்களை சில நேரங்களில் தவிர்க்க முடியாதது மேற்கொள்ள வேண்டி வரும். ஆனால் அதற்கான தகுந்த எச்சரிக்கையுடன் பயணத்தை மேற்கொள்வது நல்லது. இந்த ஒரு காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயமும் உங்களுக்கு நல்லபடியாக தான் இருக்குது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்ப நல்ல நேரம். அவங்க படிக்கக்கூடியதெல்லாம் எந்த தடையும் இல்லை, வெற்றி மேல் வெற்றி நிச்சயமாக ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் அடிவயிறு சம்பந்தப்பட்ட தொல்லைகள் ஏதாவது வரலாம். அதில் கொஞ்சம் கவனமாக இருங்கள், அவ்வளோதான். சில நேரங்களில் டைஜஸ்டிவ் சிஸ்டம்ஸ், அசிடிட்டி, இந்த மாதிரியான விஷயங்கள் இதிலெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. மற்றபடி இந்த ஆகஸ்ட் மாதம் நிறைவான மாதம், நல்ல ஒரு ரிசல்ட்ஸை உங்களுக்கு தரக்கூடிய மாதமாகத்தான் அமையும். நிறைய பேர் என்னை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. ஸ்ரீரங்கம் ரவி 1ன்னா ONE போடக்கூடாது, ஸ்ரீரங்கம் ரவி 1ஆம் நம்பர். ஸோ ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.com இந்த அட்ரஸ்க்கு எனக்கு என்ன மெயில் அனுப்பணுமோ உங்களுடைய குவரிஸ் அனுப்புங்க. ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த குவரிஸ் ஒன்லி ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸுக்கான கட்டணமும் உண்டு. உங்களுடைய பிரச்சனைகளில் நான் கவனமாக பார்த்து உங்களுக்கு நான் இது பண்ணுறேன், பேசுகிறேன் உங்களோட. ஆனால் எல்லாமே டெலிஃபோன் மூலமான ஒரு டிஸ்கஷன்ஸாக தான் இருக்கும். ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம், அவசியம் உள்ளவர்கள் மட்டும் இதை உபயோகப்படுத்திங்க. வணக்கம்.